முல்லா என்ன பண்றாரு, நசருத்தீன் முல்லா ஒரு நாள் இந்த அடுத்த வீட்டுக்காரன்ட்ட போய் ஒரு டம்ளர் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஒரு டம்ளர் கொடுங்க, வேண்டியதாக இருக்குது, 2 பேர் வந்துட்டாங்க, வீட்டில் டம்ளர் இல்லை, கொடுங்க. அவன் ஒரு டம்ளர் கொடுக்குறான். இவர் எடுத்துகிட்டு போனவர் மறுநாள் வந்து அந்த டம்ளரையும் இன்னொரு சின்ன டம்ளரையும் சேர்த்து கொடுக்குறாரு முல்லா. இது எது, நான் ஒன்று தானே கொடுத்தேங்கிறான். நீங்கள் கொடுத்தீங்கல்ல, ஆமாம், அது ராத்திரி இது குட்டி போட்டுச்சு, அந்த டம்ளர் இந்த குட்டியை போட்டது, உங்கள் டம்ளர் போட்ட குட்டியை நம்ம வச்சுக்கலாமா, அதனால தான் நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன். அவனுக்கு என்ன சொல்லணும், டம்ளர் எங்கே இருந்தா குட்டி போட்டு கேட்கணும்ல. அவன் அதை கேட்கல, டம்ளர் வந்தால் சரிதான்ட்டு வாங்கிட்டான். எங்கள் வீட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது, உங்கள் வீட்டுக்கு வந்தால் குட்டி போடுதுண்ணா. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு குடம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். டம்ளர் குட்டி போடுதுன்னா குடம் குட்டி போடும்ல, ரைட்டாக போச்சு, எடுத்து இன்னமா எது வேணாலும் என்கிட்ட வந்து கேளுங்க முல்லான்ட்டான். குட்டியோடல வருது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனார். மறுநாள் ஒரு சின்ன குடம் கொண்டாந்து, உங்கள் குடம் போட்ட குட்டி இந்த வரைக்கும் எடுத்துங்க. இவன் பார்த்தான், நம்ம முல்லா கேட்டால் எதையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுக்க கொடுக்க வரும், குட்டியோட வரும். ஒரு நாள் என்ன பண்ணார், ஐயான்னார், வாங்க என்ன வேணும் வாங்க அப்படின்னா. இல்லை, என் பொண்டாட்டி வெளியூர் போயிருக்கா, இந்த பிறகு அண்ணா, ஆனால் வேற ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி வெளியூர் போயிருக்கா, இப்போ வந்துடுவா, அவள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போகணும், நல்ல நகை இல்லை, உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்கல்ல வைர நெக்லஸ், ஆமாம் அதை கொடுங்க. அவனுக்கு ரொம்ப குஷி, வைர நெக்லஸ் கொடுத்தா என்ன குட்டி போடும், வைர நெக்லஸ் குட்டி தானே போடும், ரொம்ப பெரிய லாபமாக இருக்கும்டா அப்படின்ட்டு எடுத்துங்கன்ட்டான். நெக்லஸ் வாங்கிட்டு வந்துட்டார். 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, குட்டி வரல. இவனும் பார்த்தான், நெக்லஸ்லாம் குட்டி போடுறது கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தான். அப்புறம் 1 மாதம் பார்த்தா, 2 அதுக்கு மேலே தாங்கலை. ஐயா முல்லா, அந்த நெக்லஸ் கொடுத்தேன், அது அட ஆமாம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே, அந்த நெக்லஸ்ஸு பிரசவத்தில் செத்து போயிட்டுங்க அப்படின்னு. என்னது, பிரசவத்தில் செத்து போச்சு, இப்போ தான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு. இப்போ அவனால் ஒன்றுமே சொல்ல முடியல, ஏன்னா அது பிரசவமாகி முதல்ல கொண்டு வந்து கொடுத்ததை வாங்கிட்டான்ல, இப்போ எப்படி இப்போ பிரசவம் ஆகும்னு கேட்பானா, முதல்ல வாங்கினே இல்லைன்னா. அது மாதிரி சும்மா ஒருத்த கொடுக்குறான்னா ஏன் கொடுக்குறான்னு நினைக்கணும்ல. முல்லாவினுடைய கதைகளை படிச்சிங்கன்னா ஒன்றும் அற்புதமாக இருக்கும். கழுதையில் போகிறார் ஒரு நாளைக்கு, கழுதையில் அப்படி போகிறார், கழுதையிலெல்லாம் போகிறது அங்கே பழக்கம், போகிறார். எதுக்க வந்தவன் தெரிஞ்சவன் ஒருத்தன் கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னா, இல்லை எங்கே போகிறீங்க அப்படின்ட்டார், போயிட்டார், ஒன்றுமே பதில் சொல்லலை. இன்னொரு நாள் போகிறார், முல்லா எங்கே போகிறீங்க, என்ன கேட்ட, எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு போயிட்டார். அவனுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு, நடந்து வந்தார். முல்லா ரொம்ப திமிரு ஜாஸ்தியாக வச்சா, ஏன்ப்பா என்ன விஷயம், பணம் ரொம்ப ஏறிட்டு போல இருக்கு, என்ன விஷயம்ப்பா, நான் நீங்கள் நீ கழுதையில் ஏறிட்டு போனேன், எங்கே போகிறேன்னு கேட்டேன், ஒன்றும் சொல்லாமல் தலையாட்டுற, என்ன கேட்டீங்க நீங்கள், எங்கே போகிறேன்னு கேட்டேன்ல, ஆமாம் நீங்கள் தலையாட்டுறீங்க, இந்த பாருப்பா நீ எங்கே போகிறேன்னு கேட்ட, தெரிஞ்சாதானே சொல்லலாம், எங்கே போகிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சாதானடா சொல்லலாம், அப்புறம் ஏறி எங்கே போனேன், என் கழுதை எங்கே போகுதோ அங்கே போவேன், என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது, என்னன்னா நான் கடத்தூருக்கு போகலான்னு ஏறி போவேன், அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும், நான் அதுக்காக கவலைப்படுறது கிடையாதுடா, ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வேலைகளை பார்த்துக்குவேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் தான் அதை அனுப்புவேன், அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும், பஸ் ஸ்டாண்டில் யார் யாரை பார்க்கணுமோ அந்த வேலையை நான் முடிச்சுக்குவேன், ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னா நான் அந்த கழுதையை கேட்டது கிடையாது, அது எங்கே கொண்டு போகுதோ, நீ எனக்கு எங்கே போகிறேன்னா எனக்கு என்ன தெரியும், கழுதை எங்கே கொண்டு போகுதோ நான் அங்கே போவேன், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏன் நீ வச்சிருக்கேன்னா,
வித்துவிட்டு வேற வாங்க வேண்டியதானேன்னா, இங்கே வான்னார். இப்போ நீ என்ன கேட்குற? சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்குது இல்லையா கழுது? ஆமாம். அதை வித்துவிட்டு வேற வாங்க வேண்டியதானே, அதை எதுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்க? உன் பொண்டாட்டி சொன்ன பிச்சு கேட்குறாளா? இல்லை, அதுக்காக வெட்டிய விட்ட, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீல்ல. கழுதையும் அப்படி தான்டா. வேற கழுதை வந்தால் மட்டும் ஒழுங்காக இருக்கணும்னு என்னத்தை கண்ட? இதை விட மோசமாக வந்ததுன்னா வச்சு அனுசரித்து வாழ்றது தான்டா வாழ்க்கைன்னா. அது கழுத கதை இல்லை, வாழ்க்கை கதை. வாழ்க்கை கதையை ஒரு நிகழ்ச்சி மூலமாக காட்டுறது. இது எப்படி நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறவன் தானே அறிவாளி. நான் அப்படி நினைச்சேன், இப்படி நினைச்சேன், அப்படி நம்ம நினைக்க கூடாது. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? அவர் எல்லாத்தையும் நல்ல ஒரு கருத்தோடு சொன்னவர். அவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். டி.எம். மதுரமும் அவங்களும் சேர்ந்து நடிப்பாங்க. ஒரு நாள் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாரு, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, நமக்கு பிள்ளையே இல்லை, நான் வேற கல்யாணம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்று வேணாங்க, வேணாம், எனக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், பிள்ளை இல்லைன்னா என்னங்க இதில் கஷ்டம், பரவாயில்ல விடுங்க. அதெல்லாம் முடியாது, வேற கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேண்டாங்க, முடியாதுங்கிறல்ல, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துவார். டி.எம். சொல்லுவாங்க, நானும் வேணாம் வேணான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க, சரி வேற மாப்பிள்ளை பாருங்கன்னு. சார் இது நகைச்சுவையா? இதுக்குள்ள எவ்வளவு கருத்து இருக்குது. கல்யாணம் பிள்ளை இல்லைன்னு வேற கல்யாணம் பண்றியே, அவருக்கு வேற கல்யாணம் பண்ணக்கூடாதா? அப்ப அந்த அம்மா டி.எம். மறைஞ்சு பார்க்குற மாப்பிள்ளையாவது கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, உங்களை மாதிரி பார்த்துடாதீங்கன்னு சொல்லு. இது வெறும் நகைச்சுவை அல்ல, ஆழ்ந்த கருத்து, சமுதாய சீர்திருத்தம். சமுதாயத்தில் நீங்க ராமாயணத்தில் தசரதனே என்னங்க பண்றான்? குழந்தை இல்லைன்னு 60,000 கல்யாணம் பண்றான் சார். குழந்தை பிறந்துட்டா? இல்லையே. 60,000 பட்ட மகிழ்ச்சிகள் 3 பேர், 60,003 பேர். இல்லை, வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது என்னவோ அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. நடக்கல, வேற ஒன்று நடக்குது. ஆனால் அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்து கொண்டு சிறந்த விதமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அதுதான் உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. கர்ணனுடைய வாழ்க்கை இருக்கு. நீங்க கத்துக்க வேண்டியதே கத்துக்கணும். கர்ணனுடைய வாழ்க்கையில என்னங்க அவன் வாழ்க்கை? பெத்த தாய் அவனை கவனிக்கல, பிறந்த உடனே பொட்டியில வச்சு ஆத்துல விட்டுடுறா. அவளை பெத்த அப்பன் யாரு? சூரிய பகவான். அவன் அவனை பத்தி கவலையே படலை. அப்பாவும் கவலைப்படலை, அம்மாவும் கவலைப்படலை. அம்மா அதோட இல்லை, வச்சு காப்பாத்தல. இந்த மாதிரி திருமணம் ஆகிறதுக்கு முந்தையே ஒரு குழந்தை பிறந்துட்டதேங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு, அவமானத்துக்கு பயந்து பொட்டியில வச்சு விட்டுடுறா. யாரோ எடுத்து வளர்க்குறான். அவன் வளர்த்து சொல்லிடுறான், அவன் நான் வந்து உங்க அப்பா இல்லைப்பா, இந்த மாதிரி வந்தே நான் எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். வளர்றான். இப்போ ஒரு இடத்துல பாருங்க, ஒரு பெரிய போட்டி, வில் வித்தையில் போட்டி நடக்குது. யாரு வில் வித்தையில கெட்டிக்காரன் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அப்போ அவன் வேலையை காட்டுறான். கடைசியில் துரோணாச்சாரியார் ஒரு போட்டி வைக்கிறார். என்னன்னா, இந்த பார், இருக்கிறதுலையே யாரு இந்த மரத்தில் இருக்கிற மரங்களை மாங்காய்கள் எல்லாத்தையும் ஒரே அம்புல பறிச்சு கொண்டு வந்து இங்கே வைக்கிறானோ அவன் தான் கெட்டிக்காரங்க. யாரோ செய்கிறான், ஒன்றும் முடியல. ஒரு மாங்காய் அடிக்குது, 2 மாங்காய் அடிக்குது. அர்ஜுனன் அம்பு விட்டான். எல்லா மாங்காய்களையும் போய் ஒன்று ஒன்றா பறித்து ஒரு கூடையில் வச்சு கொண்டு வந்து துரோணாச்சாரியார் காலடியில் வச்சு நமஸ்காரம் பண்ணுது. இவனே வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்றார் துரோணாச்சாரியார். சொல்லிட்டு கூடவே ஒன்று சொன்னார், இவனை வெற்றி பெற யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்டார். ஒரு ஓரத்தில் கர்ணன் நிற்கிறான்.
அவன் சொல்றான், நான் கலந்துக்கலாமான்னு கேட்குறான். நான் இந்த போட்டியில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ அவர் என்ன கேட்கணும்? நீ யார் என்னன்னு கேட்கணும்ல? இல்லை, வா. அவர் என்ன நினைச்சாரு? நம்ம அர்ஜுனனை இவனால் எப்படி வெற்றி பெற முடியும்? முடியாது இல்லை. அதனால எந்த பயிலாக இருந்தா நான் வாட அப்படின்ட்டு விட்டாரு. இவன் என்ன பண்ணான்? அம்பு விடுறான். வந்த மாங்காய் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் அது எங்கெங்க இருந்ததோ அங்கங்கே கொண்டு சேர்க்குது இந்த அம்பு. சேர்த்துட்டு துரோணாச்சாரியார் காலில் வந்து வணங்கிட்டு திரும்ப வந்து கர்ணனுடைய அம்பரா துணியில் வந்து தங்குது. எல்லாரும் கைத்தட்டி கர்ணன் வாழ்கன்னு கத்துறான். கர்ணனை மாதிரி வெற்றிய எவனும் இல்லை. அர்ஜுனன் தோத்துட்டான், கர்ணன் தான் ஜெயிச்சான். இப்போ என்ன செய்யணும்? இந்த வெற்றியை ஏற்றுக்கணுமா இல்லையா? அவர் என்ன பண்ணார்? துரோணாச்சாரியார் நீ யாருன்னு கேட்டார். இப்போ கர்ணன் கேட்டான், இதோ நான் வென்று காட்டி இருக்கிறேன், என்னோடு மல்யுத்தம் செய்ய அர்ஜுனன் வருவானான்னு கேட்குறான். ஒண்டிக்கு ஒண்டி வரியாடா அப்படிங்கிறான். துரோணாச்சாரியாருக்கு இப்போ பிரச்சனை. இப்போ என்னடா இவன் நம்மளால் முடியாதுன்னு நினச்சதெல்லாம் இவன் செய்கிறான், இன்னும் என்ன செய்வானோ? இப்போ இவனை எப்படி கட் பண்ணுறது? ஒரு வேலை செஞ்சார். நீ யாருன்னார். நான் கர்ணன். உங்கள் அப்பா பேர்? அப்போ என்ன சொல்கிறார் வில்லிபுத்திரார் இந்த கதை எழுதுகிற போது? அவன் தலையால் நிலத்தை உழுதான்ங்கிறார். தலை அப்படி குனிஞ்சிருச்சு, அவமானமாக போச்சு. அவனுடைய வீக் பாயிண்ட் ஏதோ அதை எடுத்து கேட்குறார். உங்கள் அப்பா யாரா? போயிட்டு போகுது. அம்மாவாவது தெரியுமா? அம்மா யாரு? அதுவும் தெரியாது. அநாத பயல, அநாத பையகிட்டலாம் எங்கள் அர்ஜுனன் சண்டை போட மாட்டான்டா அப்படின்னு முதல்ல எப்படி போட்டான்? முதல்ல வந்து இந்த கேள்வியை நீ கேட்டிருக்கணும்ல. ஏன் கேட்கல? தோத்துருவான்னு நினச்சி கேட்கல. இப்போ அவன் ஜெயிச்சிருவான் போல வந்துட்டு கேட்குறான். தனிதான் அநாத பயலுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்டா போடா அப்படின்ட்டார். அவனை நீ எல்லாம் வந்து எங்கள் அர்ஜுனன் கூட சண்டை போட முடியாது, அவன் கிட்ட வர்றது கூட உனக்கு லாயக்கில்லை போடான்னார். அவன் நேராக வந்தான். துரியோதனை கூப்பிட்டான். பரவாயில்லையே, இவன் நம்ம எதிரிக்கு எதிரியாக இருக்கானே. அவனுக்கு அர்ஜுனனை பிடிக்காது, அர்ஜுனனை இவன் வெல்றவனாக இருக்கான், அப்போ இவனை நம்ம சேர்த்துக்கலாமேன்னு பார்த்தான். கர்ணா இங்கே வா அப்படின்னா வந்தான். இங்கே உட்கார்றான். அரி ஆசனத்தில் சரி ஆசனம் தந்தான். பக்கத்தில் உட்கார். இன்று முதல் இவன் அங்க தேசத்துக்கு அரசன், சத்திரியன். எவன்டா வர்ற சண்டைக்குன்னா? அவன் அப்படிதான் வந்தான். அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று செஞ்சான். இப்போ நம்ம எங்கே போனாலும் என்ன கேட்குறான்? உங்கள் அப்பா யாருங்கிறான், உங்கள் அம்மா யாருங்கிறான். இது நமக்கு அவமானமாக இருக்கு. நம்மளால் வாழ்க்கை நடத்த முடியுமா மேற்கொண்டு? அப்போ பார்க்குறான், அவன் ஒன்று செஞ்சான். அவங்ககிட்ட ஒரு இயற்கையான ஒரு குணம் இருந்தது. யார் எது கேட்டாலும் வாரி வழங்குகிற குணம். அவன் பிறந்து அந்த பொட்டியில் வச்சு அவன் அம்மா குந்தி அனுப்பிட்டா, அது அதிரதன்கிறவன் எடுத்து, அவனுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு ரொம்ப நாளாக இறைவன்கிட்ட வரம் கேட்டுட்டு இருக்கான். இப்போது அந்த பொட்டியை திறந்து பார்க்குறான். நமக்கு இறைவன் ஏதோ கொடுத்துருக்கான்னுட்டு திறந்து பார்க்குறான். அழகான பிள்ளை இருக்கு, ஒளிமயமான குழந்தை இருக்கு. இப்போ பார்த்தான், அடே ஆண்டவன் நமக்காக இந்த குழந்தைய கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை எடுக்கிறான். அப்படி எடுக்கிற போது மேலே போகிற தேவர்கள் எல்லாம், கந்தர்வர்கள் எல்லாம் இவனுடைய அழகுல மயங்கி போய் இப்படி கையை நீட்டினாங்களாம். பா என்ன அழகுடா அப்படின்னு கையை அப்படி நீட்டினாங்களாம். கர்ணன் நினைச்சானா இவங்கெல்லாம் நம்மகிட்ட ஏதோ கேட்குறாங்கன்னு. அவன் தாய் இவனை எடுக்கிறவன் வளர்க்குறதுக்காக நகைகள், பிறந்த போது இருந்த துணி, இதெல்லாம் அங்கே அடையாளத்துக்கு வச்சு அனுப்பியிருக்கா. இதெல்லாம் இருக்கு. அந்த நகைகளில் ஒன்றை எடுத்து நீட்டினான் அந்த பிறந்த குழந்தை. அப்பவே கொடுக்குற புத்தி இருந்ததுன்னு சொல்றான். கையை நீட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற குணம் வந்துச்சு. அப்படிப்பட்டவன் வாரி வாரி எல்லாருக்கும் வழங்கினான், எல்லாரும் கொடுத்தான். இப்போ
தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தை தன்னுடைய ஒரு நல்ல குணத்தினால் வென்று யார் பார்த்தாலும் கர்ணன் கர்ணன் என்று புகழுமாறு செய்தான். வாழ்க்கையில இனி வாழ முடியாதுன்னு நினைக்கல. அதைத்தான் அருமையா எழுதினார்கள். வெறும் கை என்பது மூடத்தனம். வெறும் கை என்பது மூடத்தனம். என்கிட்ட என்னங்க இருக்கு, என்னால எப்படி முன்னேற முடியும்னு சொல்லி வெறுங்கையா இருக்கனேன்னு சொல்றானே, அது மூடத்தனம். விரல்கள் 10 மூலதனம்னு சொன்னான். ஏண்டா 10 விரல் இருக்கடா, அதை வச்சு நீ பொழைக்கலாமே. விரல்கள் 10 மூலதனம்னா கர்ணன் அதை எடுத்துக்கொண்டான். வாழ்க்கையில மேலான ஒரு இடத்துக்கு போயிட்டான், உயர்ந்த இடத்துக்கு போயிட்டான். வாரி வாரி எல்லாருக்கும் வழங்கி கர்ணன் மாதிரி ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டான். எந்த அளவுக்கு அவனுடைய கொடைத்தனம் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அவனிடம் கையேந்தும்படியா வந்துட்டு எல்லாரும் கையேந்தினான், எல்லாருக்கும் அவன் கொடுத்தான். அது பத்தாது, கடைசியா கிருஷ்ண பரமாத்மா இவன் அர்ஜுனன் அம்பு போடுறான். 17வது நாள் போர்ல மகாபாரதத்தில் உயிர் போக மாட்டேங்குது. அர்ஜுனன் கேட்குறான், கண்ணா நான் போட்டிருக்கிற போட்டுக்கு இந்நேரம் உயிர் போயிருக்கணுமேடா, ஏன் போக மாட்டேங்குது? நேரம் செத்துருக்கணுமே, அவன் சாகலையேங்கிறான். அவன் சாக மாட்டான்டா. கண்ணன் சொல்றான், அவன் சாக மாட்டான்டா. ஏன்? அவனுடைய தர்மம் அவனை காப்பாற்றுகிறது. தர்மம் தலை காக்கும், தர்மம் அவனை காப்பாற்றுது. அப்ப என்னதான் செய்யறதுன்னா, அவன் உயிரை எடுக்க உன்னால் முடியாது, நான் போறேன்னா. ஒரு கிழ அந்தணன் வேஷத்துல போறான். போய் அவன்கிட்ட போய் நிற்கிறான். அவன்கிட்ட போய் கடவுள் அவன் உயிரை எடுக்கிறதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் சொல்றான். கண்ணன் கடவுள் தானே. அவன்கிட்ட போய் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மேருவின் இடை தவம் பூண்டேன், மேரு மலையில் தவம் பண்ணிட்டு இப்பதான் வர்றேங்கிறான். இப்பதான் தேர்லேருந்து இறங்கி வர்றான். மேருவினடை தவம் போண்டேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன். எனக்கு ரொம்ப வறுமையில கஷ்டப்ப. யார் இவன்? மகாராஜா, எல்லாருக்கும் வாரி வழங்குறவன். அவன் சொல்றான், நான் வறுமை துயர்ல கஷ்டப்படுறேன். இயைந்தது ஒன்று இக்கணத்து அளிப்பாய், உன்னால என்ன முடியுமோ அதை கொடுன்னு கேட்டான். கர்ணன் சொன்னான், என்னடா அவன் உயிர் போய் இப்படி எங்க பார்த்தாலும் அடிபட்டு தேர் சக்கரத்தில் ஒரு சாபம் காரணமா அப்படி கிடக்கிறான். அவன்கிட்ட அவன் கேட்குறான், ஏதாவது கொடுன்னு. அப்ப அவன் சொல்றான், யார் எது கேட்டாலும் கொடுக்கிற நிலைமையில நான் வீட்டில் இருந்தேன், அப்ப நீ வரலையடா. யாரு எது கேட்டாலும் கொடுத்தனே, அப்ப நீ வல்லியே, இப்ப வந்திருக்கிறியே. ஆவியோ நிலையில் கலங்கியது. என் உயிர் உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு தெரியலடா, கலங்குது உயிர். இப்ப நீ கேட்கிற, நான் என்னத்தை கொடுப்பேன்? இயைந்தது ஒன்று நீ கொடுன்னு சொல்ற, என்ன வேணும்னு கேளு, என்கிட்ட இருந்தா கொடுக்கிறேன். உன்கிட்ட இருக்கிறதா நான் கேட்க போறேன். ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக. நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்தை எல்லாம் கொடுன்னு கேட்டான். இப்போ கர்ணன் தெரிஞ்சுக்கிட்டான், வந்திருக்கிறவன் கிழ அந்தணன் அல்ல, கண்ண பரமாத்மா வந்திருக்கான், நம்ம உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னான். டேய் என்ன வேணும்? வேற யாருக்காவது புண்ணியத்தை கேட்பானா? நமக்கு புண்ணியத்தை வாங்கி நமக்கு என்ன புண்ணியம்? அவர் வச்சிருக்கிற புண்ணியத்தை நான் வாங்கி நான் என்ன பண்ண முடியும்? அவன் கேட்கறான்னா, யார் புண்ணியத்தை எல்லாம் வாங்க தகுதி உடையவனோ அவன் கேட்கிறான். அப்ப கண்ணன் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் சொன்னான், இந்த பாரு, யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க, நீ உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோன்னா. ஏண்டா புண்ணியம் உங்ககிட்ட கொடுக்கறத விட பெருசா எடுத்துக்க. கண்ண பரமாத்மாவே என்னிடம் கையேந்தினான் என்கிற பெருமை எனக்கு கிடைச்சு போச்சரா. இதை விட என்ன எனக்கு வாழ்க்கையில் வேணும்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். ஒன்று தாரை வார்த்து கொடுன்னா, மார்பிலே பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கினா ரத்தம் வந்தது. அப்படியே புண்ணியத்தை எல்லாம் எடுத்து அவன்கிட்ட எல்லா புண்ணியங்களையும் கொடுத்தேன். செய் புண்ணியம்னு சொன்னான். செய் புண்ணியம்னா வினைத்தொகை. ஊறுகாய்னா என்ன? நேற்று ஊர்ன காய்
இன்னைக்கு ஊறுற காய், நாளைக்கு ஊற போற காய். இதான் வினைத்தொகை. செய் புண்ணியம்னா நேற்று செய்த புண்ணியம், இப்போது செய்கிற புண்ணியம், இந்த புண்ணியத்தை உனக்கு கொடுப்பதால் எனக்கு வருகிற புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்தேன்டான். யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க புவியில் வாழ் அயனும் நிகரன் என்றால் புண்ணியம் இதனும் பெருரோடு கொடுத்து ஒரு பெரிய வாழ்க்கையை அவன் அடைந்தான். வாழ்க்கையில் 5 பேர் பாரதத்தில் துஷ்டர்கள், 4 பேர் துஷ்டர்கள், சதுஷ்டர்கள்னு பேர். துரியோதனன், சகுனி, துச்சாதனன், கர்ணன். இவன் 4 பேரும் கெட்டவன்னு பேருதான். கெட்டவனா இருக்கிற கர்ணனை அர்ஜுனனை பேசுறதை விட அதிகமாக பேசுறது கர்ணனை தான் பேசுறான். அந்த கர்ணன் அவ்வளவு பெரிய பெருமையை பெற்றான் என்றால் அதற்கு அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் காரணம். நாம் எல்லோருக்கும் அது ஒரு பெரிய பாடம். என்னிடம் ஒன்றுமில்லை, நான் அவமானத்திற்குரியவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. உழைத்தால் கர்ணன் வந்தது போல மேலான இடத்துக்கு வர முடியும்.